வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஆர்ஆர்பி குரூப் டி ரெக்ரூட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு போஸ்டோட ஜாப் ப்ரொஃபைல் வந்து நம்ம ஒவ்வொரு வீடியோல பார்த்துட்டு இருக்கோம். அந்த சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற போஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ட்ராக் மெஷின். அதாவது ஷார்ட்டா இதை வந்து ஏடிஎம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது அசிஸ்டன்ட் ட்ராக் மெஷின் அப்படிங்கறத வந்து ஏடிஎம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த குரூப் டி ரெக்ரூட்மெண்ட்லயே இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பெய்டு ஜாப் அப்படிங்கிற மாதிரி இதை வந்து சொல்லலாம். ஓகே, அதாவது அதிகமா சேலரி இருக்கக்கூடிய ஜாப்ல இதுவும் ஒன்று. ஸோ அப்படின்னால இதுக்கு வந்து சேலரி வேணும்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இதை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக வந்து கொடுக்கலாம். இதில் என்ன டியூட்டி இருக்கும், இது வந்து ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து சூட்டபுளாக இல்லையா, சேலரி எவ்வளோ இருக்கும், வேற எல்லாமே இதில் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கக்கூடிய கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து இப்படி வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. இது வரைக்கும் நம்ம வந்து 11 வீடியோ கொடுத்துருக்கோம். ஓகே, 11 வீடியோவில் 12 விதமான போஸ்ட்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் எஸ்என்டி, ஒர்க் ஷாப், அதே மாதிரி பிரிட்ஜு, சிஎன்டபிள்யூ, பிவே, டிஆர்டி, அடுத்ததாக வந்து ட்ராக் மெயின்டைனர், பாயிண்ட்ஸ்மேன், அசிஸ்டன்ட் டிஎல் அண்ட் ஏசி, அதே மாதிரி டிஎல் அண்ட் ஏசியில் இருக்கக்கூடிய ஓப்பன் லைன், ஒர்க் ஷாப், இந்த ரெண்டுக்கு தனித்தனி வீடியோ கொடுத்துருக்கோம். அசிஸ்டன்ட் லோகோ ஷெட், டீசல், எலக்ட்ரிக்கல், இந்த ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே வீடியோவில் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி 12 ஜாபுக்கான வீடியோ வந்து நம்ம கொடுத்துட்டோம். ஓகே, 12 போஸ்ட்டை பற்றி ஆல்ரெடி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இதை பார்த்துருங்க. அதுக்கப்புறம் நீங்களே வந்து டிசைட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஓகே, நானும் ஒரு வீடியோ கொடுக்குறேன், பட் நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் எனக்கு சூட் ஆகும், இதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல கொடுப்பேன், இந்த போஸ்ட்ல எனக்கு சூட் ஆகாது, இதெல்லாம் வந்து பின்னால கொடுத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து கொடுத்துக்கலாம். வேகன்சி வச்சு கொடுக்காதீங்க, உங்களுக்கு எந்த போஸ்ட் பிடிச்சிருக்குது அப்படிங்கிறத வச்சு கொடுங்க. வேகன்சிக்கும் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஓகே, நீங்க எல்லா போஸ்ட்டையும் ப்ரிஃபரன்ஸ்ல கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களை எல்லா போஸ்ட்டுக்கும் கன்சிடர் பண்ண போறாங்க. ஓகே, இப்போ ட்ராக் மெஷின் அப்படின்னா நிறைய விதமா இருக்குது. ஒரு அப்ராக்சிமேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 டைப் இருக்குது. ட்ராக் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடியதுக்கு தனித்தனியாக மெஷின் இருக்குது, பெரிய பெரிய மெஷின் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய மெஷின் இருக்குது. நான் நிறையாவது காட்டுறேன், என்னென்ன அதோட வேலை அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் இந்த மெஷினை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்ததா இதில் ஜாப் ப்ரொஃபைல் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து பின்னால் சொல்கிறேன். ஓகே, இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் மெஷின் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கண்டினியூஸாக வந்து ட்ரெயின் போய்கிட்டே இருக்கிறப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த ட்ராக் வந்து கொஞ்சம் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பா இறங்கும். ஓகே, ஏன்னா நடுவில் வந்து ஒரு பிளாக் மாதிரி வச்சிருப்பாங்க, சிமெண்ட்ல வந்து ஒரு பிளாக் மாதிரி வச்சிருப்பாங்க. அதுல வந்து மூவ்மெண்ட் வர வர வந்து பாத்தீங்கன்னா கீழே நகர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த பேக்கிங் மிஷின் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திரும்ப அதை வந்து சரி பண்ணும். இது ஒரு லெவல்ல இருக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகே, இது நடுவில் உள்ள போய் அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த கல் எல்லாமே வந்து கரெக்டா செட் பண்ணி அந்த ஹைட்டை வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி இதில் நிறைய மெஷின் இருக்குது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பேலஸ்ட் கிளீனிங் மெஷின். ஸோ இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இப்போ கண்டினியூஸாக ட்ரெயின் போக போக ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல் எல்லாம் உடையும். ஓகே, இந்த ஸ்டோன் எல்லாமே வந்து உடஞ்சு மாவு மாதிரி ஆயிரும். அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி தேவையில்லாத இந்த கல்லெல்லாம் வந்து சின்ன சின்ன துகளாக மாறினதெல்லாம் வந்து வெளியில போட்டுட்டு கரெக்டா தேவையான கல்லை மட்டும் உள்ள போடுறது, ட்ராக்குள்ள போடுறது. அதே மாதிரி புது ஸ்டோன் எல்லாம் வந்து உள்ள போட்டு கரெக்டா வந்து அந்த லெவலை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு வந்து இந்த மெஷினை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த மாதிரி நடுவில் வந்து ட்ராக்குக்கு சைடில் இருக்கக்கூடிய இந்த ஏரியாவுமே வந்து கிளீன் பண்றதுமே வந்து இந்த மெஷின் வந்து பண்ணும். ஓகே, அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா பேலஸ்ட் ரெகுலேட்டர் மெஷின். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ட்ரெயின் போக போக சைடில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டோன் எல்லாமே வந்து சரிஞ்சு ரொம்ப தூரத்துக்கு வந்துடும். அதெல்லாம் இழுத்து மறுபடியும் வந்து ட்ராக்கை ஒட்டி கொண்டு போறது தான் வந்து இந்த மெஷினோட வேலை. இந்த மாதிரி நிறைய மெஷின் இருக்குது. ஓகே, இது வந்து PQRS மெஷின் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நடுவில் இருக்கக்கூடிய இந்த பிளாக் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிட்டு புது பிளாக் வந்து வைக்கிறது. ஓகே, இப்போ இதுல வந்து புது பிளாக் வருது, ரிமூவ் பண்ண பிளாக் வந்து மேலே போய்கிட்டு இருக்குது. ஓகே, அந்த மாதிரி இந்த வேலையை பண்றதுக்குன்னு தனியா ஒரு மெஷின் வந்து இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா ரெயில் கிரைண்டிங் மெஷின் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது கிரைண்டிங்னா வந்து என்னது, அதை தேய்க்கிறது தான். ஓகே, இதை வந்து பாலிஷ் பண்ற மாதிரி எடுத்துக்கலாம். இதுல வந்து இப்போ தீப்பொறிலாம் வருது, பாலிஷ் பண்றதுனால தான் வருது. ஓகே, இது வந்து ரெகுலரா பண்றது கிடையாது, அப்பப்போ ஒவ்வொரு மெஷினுக்கு வந்து வேலை இருக்கும். ஓகே, ஸோ இந்த மெஷின் வந்து ரெயில் கிரைண்டிங் மெஷின். இந்த மாதிரி ஏகப்பட்ட மெஷின் இருக்குது. ஓகே, ஒரு அப்ராக்சிமேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 டைப் ஆஃப் மெஷின் இருக்குது. ஸோ மெஷினை ஆப்ரேட் பண்றதுக்கு வேற ஆள் இருப்பாங்க. அதே மாதிரி அதெல்லாம் மானிட்டர் பண்றதுக்கு வந்து JE அந்த மாதிரி ரேங்க்ல இருக்கவங்க இருப்பாங்க, டெக்னீஷியனும் இருப்பாங்க. ஓகே, இதுல உங்களுக்கு என்ன வேலை, ஒரு அசிஸ்டன்ட்டுக்கு என்ன வேலை அப்படின்னா அந்த டீமுக்கு அசிஸ்ட் பண்றது தான். ஓகே, இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா வெளியில போய் தங்கி தான் இந்த வேலையை பார்க்குற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு பர்டிகுலர் பிளேஸுக்கு போறீங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த முழு வேலையும் முடிச்சுட்டு தான் வந்து திரும்பி உங்களோட வீட்டுக்கு வர்ற மாதிரி இருக்கும். ஓகே,
ஸோ தங்குறதுக்கு அந்த மெஷினோட சேர்த்து இந்த மாதிரி ஒரு கோச்சும் போகும். ஓகே, இதை வந்து கேம்பிங் கோச் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்கும். அதாவது தங்குறதுக்கு பெட்டு, ஃபேனு, ஏசி, ரெஸ்ட் ரூம், அதே மாதிரி உங்களுக்கு கிச்சன் எல்லாமே இருக்கும். உங்க கூட ஒரு குக்கும் இருப்பாங்க சமைக்கிறதுக்கு. ஸோ எல்லாமே ஒரு ஃபேமிலி மாதிரி வந்து நீங்க ஒரு 21 நாள் வந்து கண்டினியூஸா டியூட்டி பார்ப்பீங்க. அடுத்து 9 நாள் கண்டினியூஸா உங்களுக்கு லீவ் இருக்கும். 21 நாள் டியூட்டி, 29 நாள் வந்து லீவ், அந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ டீமா போய் வந்து ஒரு கேம்ப் மாதிரி போட்டு நீங்க வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஓகே, ஸோ இதுதான் அந்த கோச், கேம்பிங் கோச் ஃபார் ட்ராக் மெஷின் ஸ்டாஃப். ஸோ அதில் ஒரு 8 to 10 பேர்கிட்ட இருப்பீங்க. ஓகே, 7 to 8 பேர் கண்டிப்பாக இருப்பீங்க. அதில் ஜேஇ வருவாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன்ஸ், நீங்கள் அதாவது அசிஸ்டண்ட்டாக செலெக்ஷன் ஆகிற அசிஸ்டன்ட் இருப்பீங்க, குக் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அந்த மெஷினை ஆப்ரேட் பண்ணுற ஆப்ரேட்டர் எல்லாமே இருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் ரூம் மாதிரி இருக்கும். ஓகே, பெட் இருக்கும், அதே மாதிரி இந்த மாதிரி டேபிள் சேர்லாம் இருக்குது, சோஃபாலாம் இருக்குது, கபோர்ட் இருக்குது, ஃபேன் இருக்குது, ஏசி இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தங்குறதுக்கு எல்லாமே வந்து நல்ல வசதி இருக்கும். சாப்பாடுமே வந்து அங்கேயே தான் கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ இது வந்து வெளியில் இருக்கக்கூடிய ஒரு வியூ. ஸோ உங்களுக்கு வந்து இதில் பெரிய ப்ராப்ளம்லாம் ஒன்றும் வராது. பட் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். வீட்டை விட்டு ஒரு 21 நாள் வந்து நீங்கள் வெளியில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, பட் இந்த கேம்பிங் கோச்சுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டு, வாஷ்ரூம், கிச்சன், ஃபேன், ஏசி, டிவி கூட இருக்கும். ஓகே, டிவி, ஃப்ரிட்ஜ் எல்லாமே வந்து இருக்கும். உங்களுக்கு எல்லா வசதியுமே வந்து உள்ளே இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இதை ஒரு சிலர் என்ஜாய் பண்ணி கூட பண்ணலாம். ஜாலியாக வெளியில் போய் கொஞ்ச நாள் தங்கிட்டு வர்ற மாதிரி, அடுத்து வீட்டுக்கு வர்ற மாதிரி. ஓகே, பட் கண்டினியூஸாக லைஃப் ஃபுல்லாக இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு வந்து சூட் ஆகாது. ஓகே, இப்போ இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வந்து 1 month ட்ரைனிங் கொடுப்பாங்க. அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணிங்கன்னா 1 month வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. இதில் நீங்கள் கண்டினியூஸாக வெளியில் இருந்தாலும் 21 நாள் வெளியில் இருந்தாலும் 21 நாள் வந்து பார்த்தீங்கன்னா 24 hours ஒர்க் பண்ண போகிறது கிடையாது. மேக்ஸிமம் டே ஷிஃப்ட் தான். அதாவது காலையில் ஒரு 9 மணி இல்லை 10 மணிக்கு ஆரம்பிச்சு ஈவினிங் ஒரு 5 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, எப்போவாது எமர்ஜென்சி அப்படின்னா, ரொம்ப அவசியம் அப்படின்னா மட்டும்தான் நைட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் நைட்டில் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நைட் டியூட்டி அலவன்ஸும் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒவ்வொரு டிவிஷன் வைஸ் பிரிச்சிருப்பாங்க இந்தியன் ரயில்வேஸில். அதில் ஏதாச்சும் ஒரு டிவிஷனல் ஹெட் குவார்ட்டரில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும். மதுரை டிவிஷன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நிறையா டிஸ்ட்ரிக்ட் வரும். ஓகே, அந்த டிவிஷன் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அந்த இதில் உங்களுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸில் போஸ்டிங் அப்படின்னு வச்சுக்கிட்டா, அங்கேருந்து அந்த மொத்த டிவிஷன்லையும் இருக்கக்கூடிய எல்லா ட்ராக்குக்கும் நீங்கள் தான் பொறுப்பு. அதில் எங்கே வேணாலும் போய் வந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணுறதும் அதிகமாக இருக்கும். ஓகே, ட்ராவல் பண்ணணும், வெளியில் போய் தங்கணும் அப்படின்னால அதுக்கு தனியாக அலவன்ஸ் அதிகமாகவே கொடுப்பாங்க. அதனால தான் இதில் வந்து சேலரி ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு டீமாக தான் ஒர்க் பண்ணுவீங்க. இதை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். போஸ்டிங் வந்து டிவிஷன் லெவலில் தான் இருக்கும். உங்கள் ஊர் பக்கத்துலேயே போஸ்டிங் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. ஊர் பக்கத்துலேயே போஸ்டிங் வாங்கினாலும் நீங்கள் வந்து டெய்லி ஊருக்கு போயிட்டு வர முடியாது, டெய்லி வீட்டுக்கு போயிட்டு வர முடியாது. ஓகே, ஒர்க் லோடுன்னு பார்த்தீங்கன்னா மாடரேட்டாக தான் இருக்கும். இதில் ரொம்ப அதிகமான ஹெவி ஒர்க் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. அதுக்காக ரொம்ப கம்மியான ஒர்க் அப்படிங்கிற மாதிரியும் கிடையாது. 21 நாள் வெளியில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஒரு ஹெல்ப்பர் தான். இந்த டீமில் இருக்கவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பர் தான். அவங்க கேட்குற டூல்ஸை எடுத்து கொடுக்குறது, அந்த மெஷினை வந்து மெயின்டைன் பண்ணுறது, அதில் அது ரன் ஆகிட்டு இருக்கிறப்போ அதை கரெக்டாக அப்சர்வ் பண்ணணும். எதுவும் ப்ராப்ளம் வருதா, கரெக்டாக தான் ரன் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி அப்சர்வ் பண்ணணும். அடுத்து அதில் வந்து மெயின்டைன் பண்ணணும். அது ரன் ஆகி முடிச்சதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணணும். அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாலேயுமே வந்து செக் பண்ணணும் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லி. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெஷினை வந்து க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைலாம் இருக்கும். ஓகே, ஸோ இதில் வேலை வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. டியூட்டி டைம் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். டே டைமில் தான் இருக்கும். கண்டினியூஸாக 21 நாள் வந்து ஒர்க் பண்ணுவீங்க. அடுத்து கண்டினியூஸாக 9 நாள் வந்து ரெஸ்ட் இருக்கும். ஸோ கொஞ்சம் வித்தியாசமான போஸ்ட். இந்த குரூப் டிலேயே இந்த போஸ்ட் வந்து வித்தியாசமான போஸ்ட். ப்ரொமோஷன் ஸ்பீடாக இருக்கும். ஓகே, 2 to 3 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்லேருந்து இன்னொரு போஸ்ட்டுக்கு போயிருவீங்க. அசிஸ்டன்ட், டெக்னீஷியன் 3, 2 அந்த மாதிரி. இதுவுமே வந்து மேக்ஸிமம் 5 years தான். அதை விட சீக்கிரமாகவே வந்து போயிடலாம். ஓகே, கிரேட் 1 அடுத்து வந்து ஜேஇ அந்த மாதிரி போஸ்ட்டுக்கெலாம் வந்து போக முடியும். ஓகே, இதில் சேலரின்னு பார்த்தீங்கன்னா 45,000 வரைக்கும், அதுக்கு மேலே கூட போகலாம். 47,000 வரைக்கும் கூட சேலரி போகலாம். ஓகே, ஏன்னா இதில் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வந்து அலோவன்ஸே அதிகமாயிரும். அந்த 21 நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலோவன்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அப்படிங்கிறப்போ நார்மலாக மற்றவங்களுக்கு கிடைக்கிற சேலரியை விட உங்களுக்கு அதிகம். நார்மலாக குரூப் டியில் மற்ற போஸ்ட்டுக்கு போகிறவங்கள விட இதில் வந்து அதிகம். ஓகே, ஸோ சேலரின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே அதிகமான சேலரி தான் மற்ற போஸ்ட்டோட கம்பேர் பண்ணுறப்போ. லீவ் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த 9 நாள் லீவ் இருக்குது. ஓகே, மந்த்லி 9 நாள் இந்த லீவ் இருக்குது. அது போக மற்ற போஸ்ட்டுக்கு இருக்கக்கூடிய இந்த எல்ஏபி 30 நாள் வருஷத்துக்கு, அதே மாதிரி எல்ஹெச்ஏபி ஒரு 20 நாள், சிஎல் ஒரு 8 இல்லைன்னா 10 நாள், அதே மாதிரி நேஷனல் ஹாலிடேலாம் இதில் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஓகே, ஆனால் நேஷனல் ஹாலிடேல ஒர்க் பண்ணிங்கன்னா அதுக்கான அலோவன்ஸும் கொடுப்பாங்க. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஃபெசிலிட்டிஸ் வந்து
இருக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு குவார்டர்ஸ் எல்லாமே இருக்கும். பட் நீங்கள் வந்து 21 நாள் வெளியில் இருந்துட்டு அடுத்து தான் வந்து 9 நாள் தான் வந்து லீவ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபெசிலிட்டிஸ் பற்றி நான் ஆல்ரெடி முந்தின வீடியோஸில் சொல்லியிருக்கேன், நீங்கள் அதை பார்த்தாலே போதும். அதே தான், சேம் தான். ஓகே, இப்போ அடுத்ததாக இதில் இருக்கக்கூடிய நிறை குறைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, குறைகள் அப்படின்னா ஹோம் போஸ்டிங் கிடைக்கிறது வாய்ப்பு கம்மி. ஏன்னா டிவிஷன் லெவலில் தான் போடுறாங்க. அப்படிங்கிறப்போ நான் என்னோட டிஸ்ட்ரிக்ட்லேயே வேணும் அப்படின்னு நினச்சா கிடைக்காது. ஓகே, நீங்கள் அந்த டிவிஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்க இடத்துல இருந்தால் வேணால் உங்களுக்கு கிடைக்கும். பட் கிடைச்சாலும் நீங்கள் ட்ராவல் பண்ணி வெளியில் போய் தான் டியூட்டி பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, கண்டிப்பாக ஃபேமிலி லைஃப் வந்து இதில் கொஞ்சம் பாதிக்கப்படும். 21 நாள் வெளியில் இருக்கீங்க வீட்டை விட்டு, அடுத்து ஒரு 9 நாள் தான் வீட்டுக்கு வர்றீங்க. அப்படிங்கிறப்போ இதில் வந்து உங்களோட ஃபேமிலி லைஃப் வந்து கொஞ்சம் பாதிக்கப்படும். ஓகே, ட்ராவலிங் அதிகமாக இருக்குது. மற்ற எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு டைம் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அது நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கிறதா தான் இருக்குது. அந்த 9 நாள் உங்களுக்கு சாலிடாக கிடைக்கும். பட் அடுத்து மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 21 நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே உங்கள் கூட ஒரு டீம் இருக்கும். ஓகே, நீங்கள் வந்து ஒர்க் பண்ணாலும் பண்ணலாட்டியும் ஒரு டீம் இருக்கும். ரூம்னா உங்களுக்கு தனியாக செப்பரேட் ரூம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது. அப்படிங்கிறனால அது மற்றவங்க நடுவில் இருக்கிறப்போ நீங்கள் மட்டும் படிக்கிறது அப்படிங்கிறதே வந்து ஒரு சிலரால் முடியாது. ஓகே, ஸோ நீங்கள் மேனேஜ் பண்ணுறது தான் இருக்குது. கண்டிப்பாக டைம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்ல முடியாது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய நிறைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சேலரி ரொம்பவே நல்ல சேலரி, ஒர்க்லோடு வந்து மாடரேட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி ப்ரொமோஷன் நல்லாவே இருக்கும். ஓகே, ஸ்பீடான ப்ரொமோஷன் தான். ஃபீமேல் கேண்டிடேட் வந்து இதை கொடுக்கலாமான்னு கேட்டால் கடைசியில் வேணால் கொடுத்துக்கோங்க இந்த போஸ்ட்டை. ஏன்னா இந்த ஒரு பாயிண்டை வச்சு நீங்கள் யோசிச்சுக்கணும். 21 நாள் வந்து வெளியில் இருக்கணும், ஒரு டீம் கூட வெளியில் தங்கி இருக்கணும், அடுத்து 9 நாள் தான் வீட்டுக்கு வரணும். இது நார்மலாக நீங்கள் ஒரு அன்மேரிடாக இருக்கிறப்போ பிரச்சனை இல்லாத மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனால் மேரேஜ் ஆகி குழந்தைங்க இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வெளியில் போய் தங்குறது அந்த மாதிரி இருக்கிறது வந்து அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்காது. ஓகே, இதில் எல்லாருக்கும் ஆஃபீஸ் டியூட்டி கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அது என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஓகே, அதை பற்றி அந்த அளவுக்கு பெரிய இன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ ஃபீமேல் கேண்டிடேட் வந்து இந்த போஸ்ட்டை நீங்கள் ப்ரிஃபரன்ஸில் கொடுக்க வேண்டாம்னு சொல்லலை, கடைசியில் கொடுத்துக்கோங்க. ஓகே, நான் நிறைய போஸ்ட் கடைசியில்னு சொல்கிறேன். அது எல்லாத்தையுமே கடைசியில் மொத்தமாக நீங்கள் எந்த ஆர்டரில் வேணாலும் கொடுத்துக்கோங்க. வேறு எதுவுமே கிடைக்கலன்னா இது கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருப்போம்னு நம்புகிறேன். நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டை பார்த்துருங்க. பிளேலிஸ்ட்டில் நான் எல்லா ஜாபுக்குமே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அதோட ஜாப் ப்ரொஃபைல் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.